ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, இந்த கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உங்களுடைய ஆலயத்திலே கூடி வந்து நாங்கள் தவறுகளும் தண்டனைகள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் தியானிக்க உதவி செய்து வருகிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு உணர்வின் ஆவியை தரக்கூடியதாக இருக்க உதவி செய்யும். நீ பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். நீர் உணர்த்தும் ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படியே உதவி செய்யும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டும் கர்த்தர் இந்த நாளிலே, இந்த 2 நாட்களிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே வேதத்திலே சொல்ற விதமாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் இந்த கிருபைகளை இவ்வளவு பேருக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். அவர் நல்ல ஞானமுள்ள ஒரு ராஜா. அவரிடத்திலே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் தன்னுடைய ஞானத்தினாலே, கடவுளுடைய அந்த கிருபையினாலே அந்த பிரச்சனைகளை அவர் தீர்த்து விடுகிறவராக இருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த ராஜாவிடத்துல ஒரு 2 தவறான தொழிலை செய்கிற ஸ்திரீ வருகிறார். 2 பெண்கள். அதிலே 2 பெண்கள் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இருவரும் வந்து ஒரு ராஜாவிடத்துல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். ராஜாவிடத்துல ஒரு தாய் சொல்கிறார், நானும் இவளும் ஒரே வீட்டில் தான் வசிக்கிறோம். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. சில நாட்களுக்கு பிறகு இவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்து கொஞ்ச நாளிலே இருவரும் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது இவள் அந்த குழந்தை மேல சாய்ந்து உருண்டு அந்த குழந்தை இறந்து விட்டது. உடனே செத்த குழந்தையை அவள் என்னிடத்தில் வைத்துவிட்டு இந்த குழந்தையை அவளிடத்தில் வைத்துக் கொண்டார் என்று சொல்லி இருவரும் மாறி மாறி இந்த குற்றச்சாட்டை வைத்தார்கள். அப்ப இது யாருடைய குழந்தை என்பது ராஜாவுக்கு புரியவில்லை. எப்படி கண்டுபிடிப்பது என்பதும் தெரியவில்லை. ஆனா அவர் ஞானமுடையவர் ராஜா. அதனால அவரை என்ன யோசித்தார், சரி உங்களுக்கு இந்த வழக்கை நான் தீர்த்து வைக்கிறேன். யாருக்காவது ஒருத்துக்கு 2 பேருக்கும் அந்த குழந்தை வேண்டும், வேற நான் என்ன செய்ய முடியும் சொல்லிட்டு ஒரு சேவகரை கூப்பிட்டு ஒரு பெரிய கத்தியை கொண்டு வாருங்கள், பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அவர் பெரிய கத்தியை கொண்டு வருகிறார். அந்த குழந்தையை நடுவிலே படுக்க வைங்க சொல்லி படுக்க வைக்கிறார். இப்ப அவன் சொல்றான், இப்ப நான் அந்த குழந்தையை வெட்டி விடுகிறேன், அது 2 துண்டாக போய்விடும், நீங்கள் ஒரு துண்டையும் அவன் ஒரு துண்டையும் நீங்க எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லும் போது ஒரு தாய் சொல்லுகிறார், வெட்டுங்க, பரவாயில்ல, வெட்டுங்க வெட்டுங்க, நாங்கள் பாதி பாதி எடுத்து சொல்லி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல்லுகிறார். ஒரு தாய் சொல்லுகிறார், ஐயோ வேண்டாயா, அந்த என் குழந்தையை வெட்டவே வெட்டாதீங்க, அது என்னிடத்துல வளர்றான்னு பரவாயில்ல, அவளிடத்திலே வளர்ந்துட்டு போட்டோம், ஆனா அவளை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல்லுகிறார். இப்ப ராஜா சொன்னாரா, இந்த தாய் தான் இந்த குழந்தைக்கு உண்மையான தாய். ஏன்னா இவள் கிடையாது, இவளுடைய குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டது. ஆக இந்த குழந்தை தனக்கு இல்லை என்றால் பரவாயில்ல, இந்த சூழலில் இந்த தாய் இருக்கிறாள். ஆக இந்த குழந்தை இந்த இறக்கப்பட்டு அழுத அந்த தாய்க்கு தான் சொந்தம் என்று சொல்லி இந்த குழந்தையை அந்த ராஜா தாயிற்கு ஒப்படைத்தார். இது கதை அல்ல, உண்மை சம்பவம். எங்க வந்துச்சு? சாலமோன் ராஜா நேற்று தினத்திலே, அதாவது நேற்றுல சனிக்கிழமை சாலமோன் ராஜாவை குறித்து அவர் அப்பேற்பட்ட ஞானமுடையவராக இருந்தார். இது சாலமோனுடைய ஆண்டு ஞானத்தை கொடுக்கும் போது இந்த சம்பவம் வருகிறது. உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை அது வேத பாடமாக நான் படித்தேன். அப்போ இந்த உலகத்துல நமக்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது. சாலமோன் ராஜா பெரிய ஞானி, ஆனா தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அந்நிய ஸ்திரீகள் மேல் மோகம் வைத்து விக்கிரக வழிபாடு செய்து அந்நிய தேவர்களுக்கு மேடைகளை கட்டி மக்கள் மீது அதிக வரியை செலுத்தி கடைசியிலே அவருடைய சாலமோனுடைய ராஜ்யம் 2ஆக பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கினார். எதிரிகளுடைய அமைதியாக இருந்தவன் கடைசி நாட்களில் எதிரிகளுடைய எழுச்சியை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே ஞானத்தை அவன் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாதபடி அவர் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டதனாலே கர்த்தர் அவனை தண்டித்தார் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் தவறுகளும் தண்டனைகள் என்ற தலைப்பிலே நாம் செய்தியை கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் 15 பேருடைய வாழ்க்கையிலே நடந்த தவறுகளும் சண்டைகளும் பார்த்து விட்டோம். ஆதாம் ஏவாள், காயின், லோத்து, யாக்கோபு, மோசே, பிலேயா, ஆகான், யெப்தா, சிம்சோன், ஏலி, சவுல் ராஜா, தாவீது ராஜா, ஊசா, நாபால், சனிக்கிழமை என்று சாலமோனுடைய அந்த பெருமையும் பார்த்தோம், தவறுகளையும் பார்த்தோம், தண்டனைகளையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த 16வது நபராக அப்சலோம் என்கிற ஒரு மனிதனுடைய தவறுகளை நாம் பார்க்க போகிறோம். யார் இந்த அப்சலோம்? யாருக்கு தெரியுமா? தாவீதினுடைய மகன்.
தாவீதினுடைய மூன்றாவது மகன். வாசியுங்கள் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நாபாலின் மனைவியாக இருந்த இவன் ஒரு 3ஆம் மகன். முதல் மகன் யார் தெரியுங்களா? அம்னோனுக்கு அம்னோன் என்பவன் முதல் மகன். அதாவது 2ஆம் வசனத்துல எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரன் இஸ்ரவேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். அப்ப முதல் மகன் யாருன்னா அம்னோன். ஆமா. 2வது மகன் கிலேயா. மூணாவது இந்த அப்சலோம். இவர்கள் யாரு? சகோதரர்கள். ஆனா தகப்பன் ஒருவர், தாய் வேற, ஆனா சகோதரர்கள். இப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அப்சலோமுடைய பெருமைகள் என்ன என்று பார்த்தா, வேதம் சொல்கிறது அவ்வளவு ஒரு அழகா. யாரு? அப்சலோம். அதாவது அதை மிஞ்சிய வார்த்தையில் எப்படி விவரிக்குது பாருங்க. நீங்க 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கல. 14:25. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்ல. எப்படிப்பட்டவன்? சௌந்தரியம் உள்ளவன். ஆமா, மெச்சிக்கொள்ளப்பட்ட. அதாவது யாரும் அவனை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அவனை பார்த்தா மயங்கிடுவான். அந்த மாதிரி ஒரு அழகுள்ள ஒரு மனிதர். யாரு? அப்சலோம். தொடர்ந்து உள்ளங்கால் தொடங்கி உச்சத்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாத ஒரு குறை உடம்புல சொல்ல முடியாது. அது எப்படிதான் அப்படி இருப்பானோ தெரியாது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல. யார் பார்த்தாலும் அவன் ஒரு ஆசனம். அப்பேற்பட்டவன். எவ்வளவு பெருமை இல்ல? ஆமா, அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு மனிதன் தான் இந்த அப்சலோம் என்று வாசிக்கிறோம். இன்னொரு பெண்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? தலைமுடி நீட்டா இருக்கு. யார் விரும்புவீங்களா பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நல்லா வளர்ந்த முடிய கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இல்ல பாப் கட், ஷார்ட் கட். நமக்கு பெரியவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. இல்லமா, அப்பதான் அது நல்லா வளரும். ஆண்களும் அப்படிதான் பண்றோம். நான் கொஞ்சம் ஓரளவா முடி வைக்கணும். என்ன பண்றோம்? விதவிதமான ஒரு ஸ்டைல்ல ஒரு முடியை வெட்டி, இல்ல அந்த மண்டை அப்படியே சத்திய கவுந்தா மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி அழகா அது வந்து ட்ரெண்ட். அவ்வளவுதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதெல்லாம் பெரிய தப்பு கிடையாது. ஆனா இங்க வேதம் சொல்கிறது 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. பாரமாய் இருப்பதினால் வருஷந்தோறும் சிரைத்துக் கொள்ளுவான். சிரைக்கும் போது தலைமையில் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாய் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முடி வெட்டுவாங்க. அதனுடைய வெயிட், அதாவது 200 சேக்கல் என்று போடப்பட்டிருக்கு. அதாவது அது நான் அதை 200 சேக்கல்லாம் எவ்வளவு பார்க்கும்போது என்ன போட்டுருக்குதுன்னா 2.5 கிலோ கிட்டத்தட்ட. எவ்வளவு முடி வெயிட்டே கிடையாது. தெரியல உங்களுக்கு? இப்ப நான் 20 வருஷம் சேர்த்து முடி வெட்டினோம்னா 1/2 கிலோ வராது. ஆமா, அவன் ஒரு வருஷத்துல முடி வெட்டி வெயிட் போடுவானா? எவ்வளவு வருமா? கிட்டத்தட்ட 2.5 கிலோ, 2.3 கிலோன்னு அங்க போட்டுருக்குது. கிட்டத்தட்ட 2.5 கிலோ. அப்போ அவனுடைய முடி எப்படி வளர்ந்துட்டே இருக்குல்ல, அழகியா. அது ஒரு அழகு அவனுக்கு. அதனால அவனை பார்த்தாலே அவன் என்ன, எல்லாருமே அவனை பார்த்து ஒரு நிமிஷமாவது அப்படி அப்படி பார்த்து தான் போவான். எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு மனிதன். தாவீதுடைய 3ஆம் குமாரன். அவ்வளவு. 3வது அவனிடத்துல இருந்த ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய சகோதரி மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தான். தாமார் என்கிற தன்னுடைய சொந்த சகோதரி, தனக்கு தன்னுடைய அம்மாவுக்கு பிறந்த சகோதரி மேல அவன் மிகுந்த அன்பு வைத்திருந்தான். அது மாத்திரமல்ல, மக்கள் கவர்ச்சி அவனிடத்தில் இருந்ததுங்க. மக்கள் பார்த்து அவனை கவர்ச்சி. அதுதான் என்ன பண்ணுவான் அவன்? மக்களிடம் அவன் அன்பை பெறுவதற்காக சாதாரண மக்கள் ராஜாவை பார்க்க முடியாது. அப்ப இவன் போய் என்ன பண்ணுவானா, அவங்களிடத்துல உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க, நான் அதை செய்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த ராஜாக்குரிய அந்த காரியத்தை இவன் முன்னிட்டு செயல்படுத்துவான் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதற்கு உதாரணமாக 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க. 2 சாமுவேல் 15:6. இந்த பிரகாரமாக
அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை அவன் என்ன பண்ணான்? கவர்ந்து பண்ணான்றாங்க. எலெக்ஷன்ல அவன் தான் ஜெயிப்பான். அவ்வளவு ஒரு இதயத்தின் மேல மக்கள் அவன் மீது ஒரு ஈர்ப்போடு இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய குணமுடையவன். ஆனா அவனும் தேவனுக்கு விரோதமாக அநேக தவறுகளை செய்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதல் தவறு என்ன தெரியுமா? தன்னுடைய அண்ணனை அவன் கொலை செய்கின்றான். தன்னுடைய அண்ணனை அவன் கொலை செய்கின்றான். இவருடைய அண்ணன் ஒரு பெரிய தவறை செய்தாலும் கூட அந்த தண்டனையை ஆண்டவர் கொடுப்பார். ஆனா இவன் அதை கையில் எடுத்துக்கொண்டு அவன் அண்ணனை கொள்கின்றான். இது அவன் செய்த ஒரு பெரிய தவறாக எண்ணப்பட்டது. இந்த கதையை கொஞ்சம் நாம் பார்த்து நம்ம அடுத்து போவோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்க கேட்ட 2 சாமுவேல். இந்த கதை உங்களுக்கு படிக்கும் போது நீங்க எவ்வளவு கவனிச்சிருப்பீங்க தெரியாது. இந்த அப்சலோமுக்கு சௌந்தரியம் உள்ள, இப்ப எப்படி சௌந்தரியமா இருக்கானா அந்த மாதிரி அழகுள்ள, இல்ல தாவீதுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறந்த, அதாவது அவன் தாய் பேர் மாக்காள் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்ப அவளும் ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க. தாவீது ஏற்கனவே ரொம்ப அழகுதான். சோ இந்த பிள்ளைகளும் ரொம்ப அழகாக பிறக்கிறாங்க. தன்னுடைய சகோதரி அவன் மீது என்ன பிரச்சனை பாருங்க. நான் இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு என்னடா இது இப்படி எல்லாம் ஜனங்க இருக்கிறாங்களா, இப்படி எல்லாம் நடந்திருக்கான்னு ஆசை. ஒரு இது வருது என்னன்னா, சகோதரன் சகோதரி மேல ஆசை வைக்கிறான். அதாவது முதல் மகன் யாரு? அம்னோன். இவன் 3வது மகன். இவனுடைய தங்கை தாமார். இந்த தாமார் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. தாவீதுடைய முதல் மகன் அம்னோன் இந்த தாமார் மீது ஆசைப்படுகிறான். என்ன 2ஆம் வசனத்துல முதல் பகுதி வாசிங்க. தன் சகோதரி நல்ல கவனிங்க. தன் சகோதரி வேறு யாரோ இல்ல, தன் தகப்பன் ஒருவன். தாவீது தான் தகப்பன், ஆனா தாய் வேற. ஆனா அவன் யாரு? தன் சொந்த சகோதரி தான். ஆனா தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு அவளை பார்த்து அவளை ஆசைப்பட்டு எப்படி கிடக்கிறான்? இன்னைக்கு அப்படிதானே வாலிபர்கள் கிடக்கிறாங்க இல்ல? தனக்கு தான் விரும்பின ஒரு பெண் கிடைக்கலன்னா என்ன ஆயிடுறாங்க? தாடி வளர்க்கிறாங்க, சாப்பிட மாட்டாங்க, அம்மாவோட பேச மாட்டாங்க, அப்பா நாம அதை சம்மதிக்க வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தானே பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா இவன் ஒரு ராஜகுமாரன் ராஜகுமாரத்தின் மேல அவன் ஆசைப்படுகிறான். என்ன நடக்குது? இது அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், யோனதான். அதை நீங்க வாசிங்க. அவன் எப்படி தந்திரமானவன். அவன் கேட்கிறான், என்னடா வர வர ரொம்ப இறைச்சிக்கிட்டே போறிய, உனக்கு என்ன பிரச்சனைன்னு. அவன் சொல்றான், இல்ல இது சகோதரி ஆகிய தாமார் என்பது எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் சொல்றான், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நான் சொல்ற மாதிரி பண்ணு. அப்பாட்ட போ. யார்கிட்ட? தாவீது கிட்ட போ. நீ படுத்துக்கோ, வியாதிப்பட்டது ஜுரம் இருக்கிற மாதிரி படுத்துக்கோ, ஒரு ஆளை அனுப்பு, அவரை வர சொல்லு, அப்போ இந்த மாதிரி கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ரொம்ப வியாதியா இருக்கிற மாதிரி இவன் கொஞ்சம் வியாதிப்பட்டிருந்தா, ஆனா நடிக்கிறான். தாவீது வந்து தன் பையனாச்சேன்னு சொல்லி ஓடி வர, முதல் பையனாச்சே அம்னோன் ஓடி வந்து பாக்குறான். அப்போ இவன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான், இல்ல எங்க சகோதரியாகிய தாமார் இடத்துல கொஞ்சம் உணவு கொடுத்து அனுப்புங்க, அவ கையால எனக்கு சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்னோன் சொல்றான். அவரும் நம்பிட்டார், அவருக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு. என்ன பண்றாங்க? ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப 8ஆம் வசனத்துல தாமார் தன் சகோதரி ஆகிய அம்னோன் படுத்துக் கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டு பணியார்களாம் சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அதை வைத்தான். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன். எதற்கு அனுப்புனாங்க? சாப்பாடு செஞ்சு அண்ணனுக்கு கொடுக்கட்டும். ஆனா இவன் செஞ்சு கொடுத்தாலும் அவன் சாப்பிடல. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? 10ஆம் வசனத்துல, அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு போய் என்றார். அப்பொழுது தாமார் தன் செய்த பணியாளர்கள் அறை வீட்டில் இருக்கிற அவன் சகோதரனை அம்னோனிடத்தில் கொண்டு போனான். அவன் சாப்பிடும்படியாக அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியை நீ வந்து என்னோட சயனி என்றான். எவ்வளவு தப்பான வார்த்தை பார்த்தீங்களா அம்னோன் செஞ்சது? ஆமா, தன் சொந்த தங்கையை பார்த்து என்ன சொல்றான்? நீ என்னோடு வா. நடந்தது எது தெரியுமா? 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவன்
அவன் தடுக்கிறான். ஐயோ இது தப்பு, இஸ்ரவேல் நாம இப்ப செய்யலாமா, இது என்ன உறவு இது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிச்சு அவனை விட்டு வெளியே ஓட பாக்குறா. நடந்தது இந்த 14ஆம் வசனத்துல, அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்த படித்து அவளோடு சயனித்து அவளை கற்பழித்தான். அந்த வார்த்தை பாருங்க, எவ்வளவு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. யார் செய்தது? தாவீதுடைய மூத்த மகன் அம்னோன். அவன் செய்யறான். யார? தன்னுடைய சொந்த சகோதரி. இந்த சகோதரி யாருக்கு தங்கச்சி? அப்சலோமுக்கு தங்கச்சி. இந்த காரியம் அப்சலோமுக்கு தெரியுது. நீங்களும் நானும் என்ன பண்ணும்? அவனை வெட்டி போட மாட்டோம்? வருமா வராதா? அதுவும் நான் நேசிக்கிற என் தங்கச்சி, நான் ரொம்ப நேசிக்கிற என் உயிர், அது அந்த உயிரை போய் கெடுத்து விட்டான். அது யாரு? ஒரு சகோதரன், உறவே இல்லாத ஒருவர், செய்யக்கூடாத ஒண்ணு. அம்னோன் செஞ்சது பெரிய பாவம், பெரிய தப்பு. அப்ப அவனை தண்டிக்கணும். ஆனா தண்டிக்கிற உரிமை யாருக்கு கிடையாது? நமக்கு கிடையாது. எனக்கு எதிராக ஒருத்தர் செஞ்சுட்டாங்க, என் குடும்பத்துல ஒருத்தர் செஞ்சுட்டாங்க, நான் போய் அவனை பழி வாங்க முடியுமா? பழி வாங்கலாமா? செய்யக்கூடாது. இது யார் செய்யணும்? கர்த்தர் செய்யணும். இவன் யார்கிட்ட கேட்டுக்கணும்? கர்த்தர்கிட்ட சொல்லிருக்கணும். ஆனா கவலைப்பட்டிருக்கிறான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இவன் 2 சாமுவேல் 13:22 வாசிங்க. முதல்ல 22. அப்சலோம் அம்னோனோடு நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அவன் மேல ரொம்ப பாசம் வைத்திருந்தான் அம்னோன் மேல. ஆனா இப்போ அவன் மேல பகை வந்துச்சு, கோபம் வந்துச்சு. என்ன பண்ணிட்டான்? சூழ்நிலைக்காக காத்திருக்கிறாங்க. நாம் கூட தெரியல, நல்லா சூழ்நிலைகள் நமக்கு எதிர வராத வரைக்கும் நம்ம எந்த தப்பு பண்ண மாட்டோம். ஆனா சூழ்நிலை நமக்கு சாதகமா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? தப்பு பண்ணுவோம். அதுதான் இங்க இவன் என்ன பண்ணா? தன்னுடைய அண்ணனை கொன்று போடுகிறான் என்று வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை, அதாவது திராட்சரசம் குடிச்சு கொஞ்சம் மயங்கி இருக்கிற அந்த சூழ்நிலை எப்ப வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பொழுது நான் சொல்லுவேன், நீங்க பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்சலோம் சொன்னபடியே இந்த வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க? அம்னோனுக்கு செய்தார்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜகுமார் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவை கழுதை மேல ஏறி போனான் வாசிக்கிறோம். 30ஆம் வசனத்துல, அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரனை எல்லாம் அடித்துக் கொண்டு போட்டான், அவர்கள் ஒருவரும் மீதி இருக்க விடவில்லை என்பதாக தெரிவித்தது. அம்னோன அந்த வேலைக்காரர்கள், இவனுடைய வேலைக்காரர்கள் என்ன பண்ணாங்க? கொன்று போட்டார்கள். அவன் அந்த கோபத்தோடு வந்திருக்கிற எல்லா ராஜகுமாரர்களையும் என்ன பண்ணிட்டான்? கொண்டு போடுகிறான். இது ஒரு பெரிய தவறாக அவனுடைய பார்வையில் ஏற்பட்டது. உடனே அம்னோன் பெரிய தப்பு செய்தார். ஆனா அவன் மன்னிப்பு அவன் ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டுப்பான். இவன் தண்டனையை ஆண்டவர்கிட்ட கேட்டு அவன் ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆனா அநேக நேரத்தில் நாம நியாயம் இருக்கக்கூடாதுங்க, நாம நியாயம் பேசக்கூடாதுங்க. ஆண்டவர் தான் நியாயாதிபதி, அவர் தான் நியாயம் சொல்லணும். நம்ம நிறைய பேருக்கு நம்ம நியாயம் சொல்லுவோம். நம்ம நியாயமே இங்க என்ன எப்படி இருக்குது? கந்தையாக இருக்குது. ஆனா நம்ம போய் என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு நியாயம் சொல்லுவோம், நம்ம தண்டனை வழங்குவோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார் அது பெரிய தவறு. இந்த தவறை அப்சலோம் செய்கிறதை பார்க்கிறோம். 2வது, சொந்த தகப்பனுக்கு விரோதமாக இவன் அப்சலோம் கலகம் செய்கிறான். ஏன்னா ரொம்ப தந்திரவாதி, ரொம்ப திறமசாலி, மக்களுடைய சப்போர்ட் அவனுக்கு இருக்குது. இதெல்லாம் முன்னாடியே நான் சொன்னேன். அப்போ அவன் என்ன பண்றான்? தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்கிறான். தாவீது ராஜா, ஆனா எப்படியாவது தான் ஆட்சி பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா மூத்த மகன் இருக்கிறான், அடுத்த மகன் இருக்கிறான், 3வது மகன். ஆனா ஆண்டவர் இது எல்லாத்தையும் புறந்தள்ளி ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். தாவீதுக்கு பிறகு யார் ராஜா வரணும்? சாலமோன் ராஜாவை வரணும். ஆமா, அது புரிஞ்சுக்கீங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் வச்சிருக்காருங்க. நீங்க அதை அவர்கிட்ட நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. அவருடைய யோசனையே வேற, உன்னுடைய யோசனை என்னுடைய யோசனை அல்ல. ஆண்டவர் தான் சொல்றாரு. நம்ம ஒண்ணு யோசிப்போம், ஆண்டவர் ஒண்ணு சொல்லுவார், ஒண்ணு செய்வார். இப்ப அதற்கு நாம் கீழ்ப்படிக்கணும். அது என்னவாக இருக்கட்டும். இங்க தாவீது
தாவீதுக்கு விரோதமாக இந்த அப்சலோம் அவன் கலகம் செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15 11 வாசிங்க. 11 எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட இது என்ன நடக்குதுன்னா, அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் வேவு பார்க்க அனுப்பினார். என்னது? நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனில் ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி 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 வைத்திருந்தார். அதாவது ராஜா வாகல, ஆனா எப்ரோனில நான் ராஜா வாயிட்டேன்னு சொல்லி போய் என்ன பண்ணுங்க, ஜனங்க எல்லாம் போய் சொல்லிட்டே இருக்க. அப்போ இவனை நம்பி ஜனங்க என்ன பண்றாங்க, கூட வராங்க, போய் இந்த துர்ச்சியை பரப்புறாங்க. இது வந்து ராஜா வாகல, எல்லாத்துக்கும் தாவீது தான் ராஜா. ஆனா இவன் தான் ராஜாவாயிட்டேன்னு சொல்லி தாவீதுக்கு விரோதமாக அவன் கலகம் செய்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரர்களையும் நோக்கி எழுந்து, ஒரு பயம் வந்துச்சு. தாவீதே பயப்படுறாங்க. யாரை பார்த்து? தம் பையனை பார்த்து, அப்சலோமை பார்த்து. ஏன்னா இவன் பயங்கர தந்திரவாதி, ஏதோ ட்ரிக் பண்ணி ஜனங்களை கூட சேர்த்து நம்ம ராஜ்யத்தையே என்ன பண்ணுவான், ஏதாவது செஞ்சிருவான்னு சொல்லி வாங்க இவன் இவங்ககிட்ட இருக்க வேணாம், இங்கிருந்து ஓடி விடுவோம். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. இல்லாவிட்டா நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை சொல்ற பாருங்க. 14 வருஷத்துல தாவீது ராஜா சொல்றாரு, அப்சலோம் கிட்ட நான் தப்பவே முடியாது. அதனால அவன் தீ விரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மில் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுகிறான். என்ன நமக்கு சண்டையெல்லாம் போட வேணாம், வாங்க கிளம்பி போவோம், அவன் பயங்கரமான ஆளா இருக்கான். இப்படி தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் கலகம் செய்கிறதை பார். கலக ஆவி. நான் பாவப்பட்டியல உங்களுக்கு ஒரு கலகம் என்கிறத குறித்து முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். இப்ப அந்த லிஸ்ட்ல வந்துருச்சாங்க ஞாபகம் எனக்கு. கலகம் ஒரு பெரிய பாவம். இன்னைக்கு நமக்கு கலகம் செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும். இல்ல ஒருத்தர் போய் ஒருத்தரை பத்தி சொல்லி நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு, இல்ல ஒருத்தர் நமக்கு நண்பர்களோ எதிராளிகளோ ஒருத்தர் நல்லா இருக்கிறது ஒருத்தர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த குணத்தை உடையவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இவன் தன்னுடைய ராஜ்யபாரத்துக்காக தன்னுடைய தாவீதுக்கு விரோதமாக மக்களை சேர்த்து கலகம் பண்ணினான் என்று சொல்லி அது ஒரு பெரிய தவறாக ஆண்டவருடைய பார்வையிலே பட்டதுங்க. அது மாத்திரம் இல்லாங்க, இன்னும் கொடுமை. இந்த நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு படிக்கும் போது இந்த கதைகளை நான் உள்ள போய் படிக்கும்போது என்னென்ன தவறுகள் அந்த காலத்துல ராஜாக்கள் செய்கிறாங்க, இளவரசர்கள் செய்கிறாங்க, இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிறாங்க. இல்லப்பா ஆண்டவர் அடிக்காம என்ன பண்ணுவார்? இன்னைக்கு இந்த விதமான தவறுகள் எல்லாம் நம்ம செய்கிறது. ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கு. ஐயோ இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த தப்ப செய்யக்கூடாதுன்னு ஒரு பயம் வருது. ஏன் தெரியுமா? நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம்மை ஒருபோதும் பாவம் செய்ய விடாது. ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்குங்க. அதுக்கு எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வர சொல்றோம்? எதுக்கு தேவனுடைய வார்த்தையை கேளுன்னு சொல்றோம்? ஏன் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வருகிற இந்த நாட்களில் பிள்ளைகள் கெட்டு போவதற்கு அதிகமா இருக்கு. ஆலயத்துக்கு கொண்டு வருவது வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. அந்த விதை 30, 60, 100 பலனை கொடுக்கும். ஆனா அதை நம்ம செய்ய மாட்டோம். இங்க என்ன நடக்குது? அருவருப்பான ஒரு செயலை செய்யலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல நீங்க 20ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த அகிதோப்பேல் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து ஆலோசனை சொல்லுகிறவன். அவன் என்ன பண்றான்னா, அப்பொழுது 21 அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி வீட்டை காக்க உன்னுடைய தகப்பன் தாவீதுடைய மறுமனையாட்டி. அப்ப இவனுக்கு யாரு? அம்மா. அந்த ஸ்டார் தான் வரும். ஆனா இவன் சொல்லி கொடுக்கிறான், என்ன சொல்றான்? நீ அவர்களுக்கு பிரவேசி. அப்பொழுது நாட்டமாய் போனி என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றார். எப்படி ஒரு யோசனை சொல்லி கொடுக்கிறான் பாத்தீங்களா? தாவீதுடைய அந்த புகழ் எல்லாம் என்ன ஆயிடும்? ஆற்றுப்படுத்தப்படும். செய். அப்போ ஒரு பெரிய கலகம் உண்டாகும், ஒரு குழப்பம் உண்டாகும். அதுல நீ என்ன பண்ணலாம்? மீனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறான். நீங்க 22ஆம் வசனத்துல அப்படியே அப்சலோமுக்கு உப்ரியன் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்திலே
பிரவேசித்தான் என்று வாசிக்கிறோம். பெயர் பெற்ற அவர் பாவத்தை அவன் செய்யலாம் பார்த்தீங்களா? இவ்வளவு நல்ல ஒரு அப்சலோம், அழகானவன், உள்ள காலிலிருந்து உச்சத்தலை வரைக்கும் அப்படி ஒரு பழுதற்ற ஒரு மனிதன். மற்றவர்கள் ஆனா அந்த அழகே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு விரோதமாயிடுச்சு. கடைசியில இவ்வளவு தவறு செஞ்சா ஆண்டவர் அவன் கண்டிக்காம விடுவார. நடந்தது என்ன தெரியுமா? 3 வருஷம் அவன் தனியாய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கினான். அகதியாய் வாழ்ந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தனியாய் வாழ்ந்தான். நடந்தது என்ன? அம்னோனை கொன்ற பிறகு தாவீதுடைய முதல் மகன் இந்த அம்னோன், 3வது மகனான அப்சலோம் தவறு செய்தா கூட அம்னோனை கொன்றனால தாவீதுக்கு அப்சலோம் மேல கோபம் வந்துச்சு. அவனை வெட்டி கொண்டு விட வேண்டும் ஒரு கோபத்தோடு இருக்கும்போது இவன் அங்கிருந்து தன்னுடைய தாய் வழியாக தாய் வந்த ஊருக்கு போய் 3 வருஷம் எங்கேயும் போகாம தெரிஞ்சிச்சுன்னா தாவீது வந்து கொன்று விடுவான் ஒரு பயத்தோடு 3 வருஷம் அவன் தனிமையிலே வாழ்ந்தான். ஒரு பெரிய தண்டனையாக அது அவனுக்கு அந்த நாளிலே இருந்தது. ஒரு ராஜகுமாரன், ஆனா 3 வருஷம் தனியா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அவரு அதுக்கப்புறம் தாவீது மன்னிச்சிருக்காரு. என் பையனாச்சே, சரி வாப்பா நீ ஏன் கொளுத்திக்கிட்டு இருக்க வாப்பான்னு சொல்லி வரான். ஆனா வந்தவரை கூட தாவீதுடைய முகத்தை பார்க்காம அவன் எத்தனை வருஷம் இருந்தான் தெரியுமா? 2 வருஷம். இதெல்லாம் தண்டனைங்க. அப்பாவுடைய முகத்தை கடைசி பார்க்க முடியல. 2 வருஷம் பார்க்க. எப்படி பார்ப்பான்? எந்த முகத்தோடு பார்ப்பான்? நீங்க ஒரு பையன் தப்பு பார்த்து பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவன் உங்களை வந்து அம்மாவையோ அப்பாவையோ டைரக்டா பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவான்? அஞ்சுவான். உலகத்தை தப்பு செஞ்சுட்டான். நீ வேதத்துல அதை பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 14:28. 2 சாமுவேல் 14:28. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமில் இப்படிதான் சொந்த ஊர்ல இருக்கிறான். ஆனா யார பார்க்கல? அப்பாவை பார்க்கல, ராஜாவை பார்க்கல. எத்தனை வருஷம்? 2 வருஷம். உள்ள அது என்ன? அவன் ஜாலியா இல்ல. அவன் தன்னுடைய தவற அவன் உணர்ந்து வழி இல்லாம மறைந்து வாழ்கிறான். 3 அந்த தனிமையில இருந்த ஒரு 3 வருஷம், அப்புறம் 2 வருஷம் இங்க ராஜாவுடைய முகத்தை பார்க்காம இருக்கிறான். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தண்டனைங்க. ஆனா ஆண்டவர் விடல. என்ன கொடுத்தா தெரியுமா? அவமானமான ஒரு மரணம். யாருக்கு? அப்சலோம். ஏன்னா எவ்வளவு பேர் அவமானப்படுத்தினான். வேதம் சொல்றது அவன் அவமானகரமான ஒரு முடிவை ஆண்டவர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவம் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 7ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதுக்கும் அப்சலோம் சேவகருக்கும் சண்டை. அப்ப அங்க என்ன நடக்குது தெரியுமா? 9ஆம் வசனத்துல அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதின் மேல் ஏறி வருவதெல்லாம் கவனிங்க. கோவேறு கழுதின் மேல ஏறி வரும்போது என்ன நடக்குது? அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான் என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது பெரிய மரம் ஒண்ணு இருக்கு, கிளைகள்லாம் நல்லா சுருண்டு இருக்கு, பெரிய மரம். இவன் என்ன பண்றான்? போறான், அப்படியே போறான். கோவில் கழுத்துல இவனுக்கு முடி எப்படி இருந்துச்சு? நிறைய முடி அவனுக்கு. இப்ப கழுதையில அப்படி போகும்போது இந்த முடி என்ன பண்ணிருக்கும்? கொஞ்சம் மறந்துருக்கலாம். அது என்ன ஆச்சு? இந்த மரத்துல மாட்டிச்சு. அது மாட்டினா அவங்க முடி பண்ண எனக்குலாம் வாய்ப்பே இல்லை. சீவத்துக்கே முடியறான். நமக்கு எங்க மாட்டாரு இல்ல? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு முடி இருக்கல, மாட்டிக்கிச்சு. கழுதைக்கு தெரியாது. கழுதை என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. அப்போ அந்த முடி மாட்டினால என்ன ஆயிடுச்சு? இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே இவனால ஒண்ணு செய்ய முடியாது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைப்போம், ஏன் இந்த கையை வச்சு பிடிச்சி ஏதாவது பண்ணி, நீங்க ஒரு தூக்கு போறாங்கல்ல, அதை தொங்குறாங்கன்னா இந்த கையை அந்த கழுத்தை நெருக்கிறதுனால இந்த கை என்ன ஆகாது? தூக்க முடியாது. இப்படியேதான் இருக்கும். என்ன நீங்க ட்ரை பண்ணாலும் தூக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளவுதான், அதுக்கு எழும்பு. இவனால அதை ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. யார? இவனை போகிற வரவங்க அவனை என்ன பண்ணுவாங்க? பார்க்கதான் செய்வாங்க. தூங்கிட்டு இருக்கிறான், வழி இல்லை. அது நடந்தது என்ன தெரியுமா? யோவாப் மற்றும் அதாவது தாவீதினுடைய சேனாதிபதி யோவாப்
வந்து அவனை என்ன பண்ணாங்க? அவனை ஈட்டியால குத்தி கொன்று போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். 7 இருந்து நீங்க 18 வரைக்கும் வாசிக்கிறோம். 12 வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 18:18. அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கையில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்துக் கொடு, கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரனே என் கையை நீட்ட மாட்டேன். விளையாடராகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் அவ செத்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? அப்சலோமுடைய அடையாளமாக அங்க பள்ளத்தாக்குல ஒரு தூணை நிறுத்தி அதற்கு பேரு கூட வச்சுட்டாங்க. என்ன பேரு? அப்சலோமின் அடையாளம் என்று வாசிக்கிறோம். நடந்தது என்ன? நீங்க 15 வசனத்துல, அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். முன்னாடி ஈட்டியில குத்தினாங்க, நெஞ்சில குத்தினாங்க. 14 வசனத்தை வீட்டுல படிச்சு பாருங்க. ஈட்டியில குத்திட்டு அதோட விடல, சேவர்கள்ல 10 பேர் வந்து அவனை என்ன பண்ணாங்க? அடிச்சு. அவன் எங்க இருக்கிறான்? கீழே கூட இல்லைங்க, தொங்கிட்டு இருக்கிறான். தொங்கிட்டு இருக்கும் போது ஈட்டியில குத்தி அவனை அடிச்சு 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 கொண்டு போட்டார்கள். வாசம் அப்சலோமுடைய முடிவு அவமானமான ஒரு முடிவா ஆண்டவர் அவனுக்கு அதை தண்டனை கொடுத்தார். பெரிய பெரிய தவறு. நல்லவன் தான், இல்ல அழகுள்ளவன் தான். ஆண்டவர் அவனை ரொம்ப அழகாக வைக்க ஆசை யோசித்தார். ஆனால் தான் செய்த தவறுகளினால அவர் பெரிய தண்டனைகள், தனிமைப்படுத்தப்பட்டார். அதாவது அப்பாவுடைய முகத்தை பார்க்காமல் வைத்தார். கடைசியில் அவமானமான ஒரு முடிவு, ஒரு மரணம், மற்றொரு அடித்து ஈட்டியால் குத்தி அவனை கொண்டு போடும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி வைத்தார். இந்த காரியங்களை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் இப்படியாக நமக்கு கிருபையின் காலங்களிலே ரொம்ப மன்னிப்பை கொடுத்து கொண்டு வருகிறார். அவர் மன்னிப்பு செய்வதற்கு அவர் ஐயே நிறுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நிறைய செய்கிறார். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கடி சொல்லுவேன், நம்ம துணிஞ்சு 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 செஞ்ச பாவத்தையை செஞ்சு 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 அப்படி இருதயம் கடினப்பட்டு விட்டது. என் தலைப்புல நான் மனிதர்களுடைய தவறுகளை பார்க்கும்போது ஒரு இவ்வளவு பெரிய தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் பெருமை உண்டு, கலகம் உண்டு, கர்ப்பம் உண்டு, இந்த என்னெல்லாம் நமக்கு உண்டு. இந்த பெரிய பாவம் தான் நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தர் எந்த ஒரு தவறானாலும் ஒரு சின்ன தண்டனையாவது நமக்கு வைத்திருக்கிறார் என்ற ஒரு பயம் நமக்கு இருக்குமானால் நம்ம நிச்சயமாக அந்த பயத்தோடு வாழுவோம். அப்பொழுது நாம் எந்த தவறு பாவமும் ஆண்டவருக்கு விரோதமாக, மனிதனுக்கு விரோதமாக நாம் செயல்படுத்த மாட்டோம். ஆகவே இன்றைக்கு அப்சலோம் நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் கூட தவறு செய்தனாலே கர்த்தர் அவருக்கு அவமானமான ஒரு தண்டனை, மரண தண்டனையை ஆண்டவர் தாவீதினுடைய வழியில் தாவீதுடைய சேனாதிபதி சேவகர்கள் மூலமாக கர்த்தர் அவரை தண்டித்தார் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார்கள். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.